டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? கீழ எல்லாரும் வெயிட் பண்றாங்க. என்னாச்சுடா? ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதான். எப்பவும் நம்ம நினைக்கிற மாதிரியே நம்ம லைஃப் இருந்துடாதுல ராஜா. உன்கிட்ட ஒன்று சொல்லணும். திட்டமாட்டல? சொல்லு. உன்னோட ஃபேவரட் டைட்டன் வாட்ச் உடஞ்சிச்சுல, உன் ஆஃபீஸ் பேக்கில் இருந்தது. அதை ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேருந்து நான் தான் தெரியாமல் தள்ளி விட்டேன். நீ கோச்சிப்பியோன்னு உன் ஆஃபீஸ் பேக்லேயே திரும்ப வச்சிட்டேன். அது எனக்கு எப்பயோ தெரியும். தெரியுமா? அப்பயே என்கிட்ட கேட்கவே இல்லை. அது வெறும் வாட்ச் தானடா. நீ ராஜால, அதான் போனா போடுன்னு விட்டேன். ஆனா மறக்காம அடுத்த பர்த்டே புதுசு வாங்கி கொடுத்துரு. எனக்கு இன்னொன்று ஒன்று சொல்லணும் இந்து. சொல்லி தொலை. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம கல்யாணம் ஆகி ஒரு 4 மாதம் இருக்கிறப்போ உன்னோட பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்களே? நான் கூட ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக வந்தேனே. ஏதோ ஆஸ்திரேலியன் கிளைண்ட்டுன்னு சொன்னேன். அன்னைக்கு வீடு வாசல் வரைக்கும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்க செருப்பெல்லாம் பார்த்துட்டு தெருமனையில் இருக்கிற டீ கடைக்கு போய் அவங்க போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அட பாவி, அன்னைக்கு அவங்களாம் அனுப்புறதுக்குள்ள நான் எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா? சாரிடி, நீ உன் ஃபேமிலி பேச்சை மீறி என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னா இல்லையான்னு எனக்குள்ளேயே ஒரு டவுட் இருக்குது. அதுவும் அவங்க என்னோடய சேலரி பற்றிலாம் கேட்டால் என்னால் ஃபேஸ் பண்ண முடியுமான்னு கூட தெரியல. அதனால தான். உனக்கு முதல்ல ஏன்டா இப்படிலாம் தோணுது? இங்க பார், அவங்க பொண்ணு அவ்வளோ நல்ல லைஃப் சொல்லிட்டு வரும்போது எந்த பேரண்ட்டுக்குமே வர நேச்சுரல் தாட் தான். பட் தட் டசன்ட் மெஷர் மை ஹாப்பினஸ்ல. என் ராஜா என்னை ராணி மாதிரி தான் வச்சிருக்கான். போதுமா? மச்சான் மச்சான் டேய். ஏய் ராஜா, கீழே எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்கடா. டைம் ஆயிடுச்சான். இந்து இதுக்கு மேலே வச்சு கூடான்னு சொல்கிறாங்க மச்சான். 5 வண்ண பூவே வா மச்சான். தாலே லோலாலி நட்சத்திர பூவே காத்தாவாரே காப்பாவாரே ஏங்காதே வழி வழியெல்லாம் வெடி நடி வெடி நடி படுக்குழி படுக்குழி தோட்டம் எங்க பூவும் எங்க வாசம் எங்க 5 வண்ண பூவே. என் ராஜா என்னை ராணி மாதிரி தான் வச்சிருக்கான். போதுமா? காணோம் உன்னை